மெரினா பீச்சில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அந்த வெஹிக்கிள் பிஓ வெஹிக்கிள்னு சொல்லுவோம், பேட்டரிட் ஆப்ரேட் வெஹிக்கிள், அதை பார்க் பண்ணுறதுக்கான ஷெட்டு 20ஆம் தேதி டெண்டர் ஃப்ளோட் ஆகுது. 20 ஜூன் ஃப்ளோட் ஆகி 23ஆம் தேதி மாலை நிறைவு செய்யப்படுது. ஒரு 4 நாளுக்குள்ளே சென்னை மாநகராட்சியில் குறைந்தபட்சம் 1 வாரம் இருக்கும், 2 வாரம் இருக்கும், சில டெண்டர்களுக்கு 1 மாதம் இருக்கும். ஆனால் வெறும் 3 நாட்கள் 4 நாட்களில் முடிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இது 24ஆம் தேதி நியூஸ் லைனில் வருது, வெளியில் பொது ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் இது வந்து ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டர் முன்னாலே ஒருத்தர் வேலை செய்ய வச்சுட்டு டெண்டரை போடுறாங்க, இது எப்படி முறையாக இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்தி சேனல்களில் தொடர்ந்து உரையாடலுக்கு வருது. அதற்கு பிறகு தான் இது இறுதி செய்யப்படுதா ஒரு பெரிய கேள்வி. இப்போ அதில் எடுத்துக்கங்களேன், அதில் வந்து 2 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ இணையதளத்தில் இருக்கிறது வகையில் 24ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி தேதி 27 ஆயிடுச்சு. இன்றைக்கி யாருக்கு ஏஓசி கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணுமா, ஆர்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணும்ல, அது எதுவுமே இல்லையே. ஃபினான்ஷியல் பிட் அப்ரூவ்டா, டெக்னிக்கல் பிட் அப்ரூவ்டா, இவங்க யாருக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்கன்னு எந்த விவரங்களும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆன்லைனில் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்துட்டு தான் வந்தேன். அதில் 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. என்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தவங்களும் எஸ்ஆர் கான்ட்ராக்டர்ன்ற 2 பேர் தான் அந்த மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய பிஓவி வெஹிக்கிள் பார்க் ஷெட்டிங், அந்த ஷெட்டு கட்டுறதுக்கு 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தர் 9.5 லட்சம், இன்னொருத்தர் 8.7 லட்சம், 8.25 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் ரேட்டை விட இவங்க அரைவல் ரேட்டை விட 10% கூடுதலாக ஏறக்குறைய பிட் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சமீபத்த காலங்களில் நீங்கள் 5% மைனஸாக கொடுத்துருக்காங்க, 10% மைனஸ் கொடுத்துருக்காங்கன்ற லெவல் போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 5% கூடுதலுக்காக இந்த டெண்டர் ஒதுக்கியிருக்காங்களோ. ஏன்னா குறைவான விலை எஸ்ஆர் கான்ட்ராக்டர்ஸ் தான், அவர் தான் கொடுத்துருக்காருன்னா ஒர்க் ஆர்டர் காப்பி வெளியிடுங்க. நீங்கள் ஆர்டர் காப்பி வெளியிடுறதுல என்ன? இப்போ இது வந்து எக்ஸ்டென்ஷனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஷெட்டுக்கான டெண்டர் எங்கே இருக்குது?